கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆராதனை நமக்கு பாடகர் குழு ஆராதனையாக நடைபெறும். யாவரும் ஜபத்துடனே இருப்போம், ஜபம் செய்வோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரமபிதாவே, இந்த மதிய வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபை தந்ததுக்காய் நன்றி இயேசப்பா. பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் இயேசுவே. நீங்கள் இந்த ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்மை உணர்ந்து கொள்ளும்படி, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உணரும்படி, ஒரு அற்புத அடையாளங்களை நாங்கள் பெற்று இந்த ஆலயத்திலிருந்து செல்லும்படி நீங்களே பலன் கொடுங்க. அனைத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அனைத்தையும் சீராய் சிறப்பாய் அமைய கிருபை செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. உட்காருங்கள். நமது பாடகர் குழுவினர் இப்பொழுது சில பாடல்களை பாடுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே பாடகர் குழு ஆராதனையின் சார்பாக உங்களை யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நாளிலும் சுண்டவளை நாசரேத் திருச்சபையின் அருமையான பாடகர் குழுவுக்காக நாம் எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக பாட செயல்பட கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்ததற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் அவர்கள் முதல் பாடலாக டு காட் பி த க்ளோரி என்ற பாடலை, ஆங்கில பாடல்களை பாடுகிறார்கள். இந்த பாடல் யோவான் 3:16 அடிப்படையில் எழுதப்பட்டது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இந்த பாடல் நமக்கு அர்த்தத்தை விளக்குகிறது. இதை எழுதியவர் ஃபென்னி கிராஸ்பி என்கிற ஒரு ஆங்கிலேயர். பிறவியிலே ஒரு கண் பார்வையற்ற அந்த நபர் Praise the Lord, praise the Lord, let the earth hear His voice. Praise the Lord, praise the Lord, let the people rejoice. Oh, come to the Father, to Jesus the Son, and give Him the glory, great things He hath done. Great things He hath taught us, great things He has done, and great no rejoicing to Jesus the Son. But more and higher and greater will be our wonder, our transport when Jesus we see. Praise the Lord, let the earth hear His voice. Praise the Lord, let the people rejoice. Oh, come to the Father, to Jesus the Son, and give Him the glory, great things He has done. Praise the Lord, let the earth hear His voice. Praise the Lord, let the people rejoice. Come to the Father, to Jesus the Son, and give Him the glory, great things He has done. And give Him the glory, great things He has done. ஹல்லேலூயா. லண்டனில் பங்கிங்காம்னு ஒரு அரண்மனை உண்டு. யாருக்கா தெரியுமா? அங்கே ஒரு அருமையான சர்ச்சு உண்டு. நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். இதே மாதிரி தான் பாடுவாங்க. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு ஆங்கில ஆராதனைக்கு நிகராக நம்முடைய பிள்ளைகள் பாடினது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்ததாக காவியம் பாடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை பாட போகிறாங்க. காவியம் அப்படின்னாக்கி நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம்.
காவியம் அப்படிங்கிறதோட அர்த்தம் மங்காத புகழ், அழியாத சரித்திரம். நம்முடைய ஆண்டவருக்கு மங்காத புகழும் அவருடைய சரித்திரம் அழியாதது. அதை போற்றி இப்பொழுது காவியம் பாடிடுவேன் என்று சொல்லி பாடுகிறார்கள். அல்லேலூயா. சொந்தம் பந்தம் எல்லாம் மாறி போனாலும் ஆண்டவருடைய அன்பு மாறாது. அருமையாக அந்த காவியத்தை பாடினார்கள். அடுத்தபடியாக பிளட் மெலோடி என்று சொல்லப்படுகிற ஒரு ஆங்கில பாடலை பாடப்போகிறார்கள். இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை குறித்ததான ஒரு அருமையான பாடல். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு ஜீவனை தந்தது, சுகத்தை தந்தது, நம்மை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டது, நம்மை பலப்படுத்துகிறது. ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால்
நாம் தான் அதற்கு இரத்தத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் நமக்காக ஒரு குழந்தை பிறந்தது, நம்ம எல்லோருக்காகவும் இரத்தத்தை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. இந்த அருமையான நாளிலும் இந்த பிளட் மெலோடி என்கிற இந்த ஆங்கில பாடல்களை நம்முடைய பிள்ளைகள் பாடுகிறார்கள். அல்லேலூயா. இந்த பாட்டு விளங்கிச்சா? வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. தமிழில் ஒரு கோரஸ் படிச்சிடலாமா? வல்லமை உண்டு, வல்லமை உண்டு இயேசுவின் ரத்தத்தால். எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். நன்றி. அருமையான பாடல் பாடிய தம்பிமார்களுக்கு 100 முறை கூட நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். இந்த ஆராதனை முழுவதுமே பாடினா கூட நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அல்லேலூயா. கேட்டுகிட்டே இருக்கலாம், அவ்வளோ அருமையாக பாடினீங்க. சந்தோஷம். தொடர்ந்து இன்னொரு பாடல். தொடர்ந்து இன்னொரு பாடலை கூட பாடுகிறார்கள். தேவபிதா இந்த மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிறேனே என்று சொல்லி நாம் எல்லோரும் அருமையான சங்கீதம் 23 அடிப்படையாக கொண்ட ஒரு அருமையான பாடல். தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கும்போது நமக்கு ஒரு குறைவும் இல்லை, கர்த்தர் நம்மை பெறாயிருக்கிறார் என்று சொல்லி அருமையான பாடலை அருமையான சகோதரர் பாடுவார்கள். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ,
நன்றி. அருமையான பாடல் குழுவுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். தொடர்ந்து அவர்கள் நன்றாக இன்னும் பாடல் பாடவும் கர்த்தருக்குள்ளாக வளரவும் எல்லாரும் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர்களுக்காக ஒரு முறை கூட கரங்களை தட்டலாமா? நன்றி. பாடங்கள் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் முடிய. தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். ராஜா கெபீன் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேர் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டுமென்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர்களுமாயிருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பது வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆனந்தமாக
பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள்: 25ஆம் தேதி எம்.எஸ். முருகன், சன் ஆஃப் சாமி நடார். 26ஆம் தேதி ஏ. ஜெயசீலா, டாக்டர் ஆஃப் ஜே. அருமைநாயகம். 27ஆம் தேதி ஏ. ஆன்சிலின், டாக்டர் ஆஃப் அந்தோணி. திருமண நாள் கொண்டாடுபவர்கள்: 23ஆம் தேதி திரு எம். சந்திரன், திருமதி சி. அன்னபாக்கியம். 27ஆம் தேதி திரு ஜே. ரூபன் கிறிஸ்டோபர், திருமதி சைலா. 28ஆம் தேதி திரு வி. கோயில்மணி, திருமதி எம். அன்பு. 28ஆம் தேதி திரு இ. பாபு ஜெயசீலன், திருமதி பி. மணிபா பாபு. 28ஆம் தேதி திரு ஜே. ஜெனித், திருமதி ஜே. மெல்பா தங்கராணி. 29ஆம் தேதி திரு சி. கிங்ஸ்லி விமல்ராஜ், திருமதி கே. ஜபரஞ்சினி. பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்காக நமது பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறவரே, பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம் இயேசுவே. உபாகமம் 28:1 படி கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வாக்கியத்தின்படி அவர்களை நீரை வழிநடத்துங்க இயேசப்பா. கோணலானவைகள் செவ்வையாய் மாறட்டும், தடையான காரியங்கள் வாய்க்கட்டும், சுகவீனங்கள் சுகமாய் மாறட்டும், பலவீனங்கள் பலமாய் மாறட்டும். உம்முடைய பாதை அவர்களுக்கு தெளிவாய் காண்பிக்கப்படட்டும். நீரே அவர்களை பொறுப்படுத்தி ஆட்கொண்டு இந்த ஆண்டு ஒரு சமாதானத்தின் ஆண்டாக அமைய நீரே வழிநடத்துங்க இயேசப்பா. உடைய பாதத்திலே அனைத்தையும் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. பாடகர் குழு ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி பிரதர் டி. ரவி சாமுவேல், எபனேசர் ஊழியங்கள், முதலூர், தூத்துக்குடி அவர்கள் நம்மிடத்தில் வந்துள்ளார்கள். அவர்களை சபையின் சார்பாக நாம் யாவரும் கரங்களை தட்டி வாழ்த்துவோம். அவர்கள் நமக்கு இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமையான சுண்டன்விளை நாசரேத் திருச்சபை பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
உங்கள் யாவருக்கும் இனிய அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உற்சாகமாக இருக்கிறவங்களாம் கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இல்லை பிரதர், மெய்யாலுமே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான ஐயா அவர்கள் அழகாக அந்த எல்சிஎஃப் காரியங்கள், வட காரியங்கள், இன்னும் சிறப்பாக நிறையா உதாரத்துவமாய் ஊழியத்துக்கு என்று தேவனுடைய நாம மகிமைக்காக திருச்சபை பிள்ளைகளாகி நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப அழகாக சூப்பராக சொன்னாங்க. அவங்க சொல்லி கொண்டிருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு எண்ணம் என்னுடைய சிந்தையின் ஆழத்தில் ஓடினது. இவை எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தேவையான பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தந்தாரே. அல்லேலூயா. தாவீது சொல்லுவான், தேவரீர் உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கே நாங்கள் அதை கொடுக்கிறோம். ஆமாம், அதனை கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல இருக்கணும் அப்படின்னா வேலை செய்யணும்னா அதுக்கு பலன் வேணும்னா கிருபை வேணும். இதை எல்லாவற்றையும் நமக்கு தந்து, பலத்தை தந்து, கிருபையை தந்து, நல்ல வேலைகளை தந்து, ஆசீர்வாதத்தை தந்து, உடல் சுகத்தை தந்து, உற்சாகத்தோடு கடவுளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமாம். காட் பிளஸ் யூ ஐயா. எங்கே இருக்காங்க? சூப்பர். வடையை கூட விடலையா? சோத்திரம். சரி, இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்படி எழும்பிடலாமா? இவை எல்லாவற்றையும் நமக்கு செய்த ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங், நன்றி. நான் சொல்ல மறந்துட்டேன், கொயர் பாய்ஸ் சூப்பர். காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்கிற முறையிலே நான் மனதார பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். இதில் 2 பிள்ளைகள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமான பிள்ளைகள். அல்லேலூயா. ஏற்கனவே நாங்கள் ஒரு திருச்சபையிலே ஒரு பாஸ்டிங் ப்ரேயருக்கு போயிருக்கும் பொழுது தம்பிமார்கள் மிக நேர்த்தியாக கீபோர்டு வாசித்தார்கள், மிக நேர்த்தியாக பேட் வாசித்தார்கள். அந்த கூட்டத்தின் நிறைவு பகுதியை வரும் பொழுது நான் அவரிடத்திலே விசாரித்தேன். அவர்கள் சொன்னார்கள், அண்ணன், நாங்கள் சுண்டன்விளை நாசரேத் திருச்சபையை சேர்ந்தவர்கள், நான் உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த பிள்ளைகளை நான் மீண்டுமாக அந்த இடத்துல கண்டு நான் கர்த்தருக்குள் களி கூறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்ரிஒன், எல்லா பிள்ளைகளையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். இதற்கு பின்பாக செயல்பட்ட பிரயாசப்பட்ட எல்லா நல்வுள்ளங்களையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடிடலாமா? ஒரு 5 நிமிஷம். ஹல்லேலூயா. பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் எல்லா தெய்வ பிள்ளைகள் ஒரு 5 நிமிஷம் நிசப்தமாய் தெய்வத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நிசப்தமாய் மகிமைப்படுத்தும். எந்த சிந்தைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீர் இம்மட்டும் எங்களுக்கு பலத்தை தந்தீரே, இம்மட்டும் கிருபையை தந்தீரே, ஜீவனை தந்தீரே, சுகத்தை தந்தீரே, ஆரோக்கியத்தை தந்தீரே, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தீரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் போக்கையும் வரத்தையும் ஒவ்வொரு நாளும் கண்மணியை போல எங்களை பாதுகாத்தீரே. நாங்கள் எப்பொழுது விழுவோம் என்று சொல்லி சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி கொத்தளங்கள் இட்ட போதிலும் சத்துருவின் வல்லடிக்கு எங்களை தப்புவித்தீரே. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நீங்க தான் துதிக்கணும். ஓ ரதனமா ஷேகரினி அந்தரா, நல்ல எபினேசரா, எங்களை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. உமக்கு நன்றி சொல்ல. ஆண்கள் பகுதியில் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல எபினேசரா, என்னை ரஹதரமாஷகினி, நன்றி சொல்ல
இன்னொரு வாட்டி நல்ல எபினேசராய் நல்ல எபி ஓ ரமமனகதலமஷே. ஓ நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, உமக்கு நன்றி சொல்ல. ஓ ஆயிரம் ஆயிரம் சொல்லுங்க. அனுதினம் என்னை கிருபையும் இரக்கமும் அன்பும் எங்க வாழ்க்கையில, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஆயிரம் எங்க வேலையில, எங்க பிசினஸ்ல, glory to God, கிருபையும் இரக்கமும் நல்ல எபினேசராய் நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் நாங்கள் ஒரு மனதோடே நல்ல உமை உயர்த்துகிறோம். ஷகடன மந்தரா காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங் சொல்லுங்க. 11 மாதங்கள் ஏமே காலை மாலை எல்லாரும் சொல்லுங்க. உங்க சத்தம் அப்பாவுக்கு கேட்கட்டும். நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. ஓ தேவை பெருகும் ஓ சிக்கி ஷபலதரபா உதவும் உம் கரங்கள் நான் கண். எல்லா நெருக்கத்திலும் எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல நன்றி நன்றி நன்றி. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் சொல்லுங்க. கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கிறார். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் பிள்ளைகளாயிருப்பீர்கள். ஓ ஆயிரம் wonderful presence of Holy Spirit, Holy Spirit of God, கிருபையும் இரக்கமும் நல்ல எபினேசராய் நல்ல சொல்லுங்க. தங்கச்சிமார்கள் தம்பிமார்கள் பலவீனத்துல நமக்கு உதவி செய்தாரே, பொருளாதார தேவையில நமக்கு உதவி செய்தாரே, நல்ல ரிஷந்தல பௌதன மகந்தரதனி அந்தர பௌதனா தேவ பிரசன்ன பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருத்தர் மீது நம்முடைய பிரசன்ன இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இந்த நல்ல மத்தியான வேளையில தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஓ கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் எனக்கு பலனாய் இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் என் தேவன், கர்த்தர் என் கண்மலை, கர்த்தர் என் யெகோவா. அவர் என்னை சத்துருவின் வல்லடிக்கு என்னை தப்புவித்து இந்த மட்டும் நல்ல எபனேசரா என்னோடு கூட இருந்து, என் பிள்ளைகளோடு கூட இருந்து, என் வேலை ஸ்தலத்தில் என்னோடு கூட இருந்து, என் தொழில் ஸ்தலத்தில் என்னோடு கூட இருந்து, என் ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்னோடு கூட இருந்து, என் பொருளாதார காரியத்தில் என்னோடு கூட இருந்து, என் குறைச்சல்களில என்னோடு கூட இருந்து, என் அலைச்சல்களில என்னோடு கூட இருந்து, எல்லா வேதனைகளுக்கும் எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா கண்ணிகளுக்கும் சாத்தானுடைய தந்திரங்களுக்கும் இம்மட்டும் என்னையும் என் குடும்பத்தையும் என்னை பாதுகாத்த என் நேசர் இனிமேலும் என்னை நடத்துவார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஓ ராஷே கேனியந்தரபா மல்பகத்தரபோதனமா ஷகடனமா நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி என் எதிர்காலத்தில் கர்த்தர் எனக்கு பலன், என்னுடைய எல்லா ஜீவியத்தில் கர்த்தர் எனக்கு பலன்.
Hallelujah. Wonderful presence of Holy Spirit of God. அப்படியே கரத்தை மாத்திர பரலோகத்துக்கு நேராக எடுத்து கத்த சொல்லுகிறா, என் ஜனமே நீ பாக்கியம் உள்ளவள், நீ பாக்கியம் உள்ளவன், உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. கத்தரை சொந்த தெய்வமாய் கொண்ட ஜனம், கத்தரை துதிக்கிற பாக்கியத்தை பெற்ற ஜனம், கத்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டிருக்கிற ஜனமே, என் பிரியமே, என் உத்தமியே, என் மணவாளியே, என் ரூபவதியே, நீ பாக்கியவதி, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நான் உன் வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறேன், நீ பயப்படாதே. உனக்கு இந்த காரியம் நடந்து விடுமோ என்று நினைத்தாய் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிற அந்த காரியம் உனக்கு நடக்காது. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். இஸ்ரவேலின் ராஜா உன் பக்கத்தில் இருக்கிறார், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. தீயையும் தண்ணீரையும் நீங்கள் கடந்து வந்தது உண்மை. ஆனாலும் 2025 வருடத்திலே செழிப்பான ஒரு பகுதியில் கர்த்தர் உன்னை வைப்பா. உன் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் உடைத்து ஒரு புதிய வாசலை கர்த்தர் உனக்கு திறப்பார். அம்மா திறப்பார் மகளே. உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டே, உன் கண்ணீரை கண்ட தேவன் உனக்காக அவர் செயல்படுவார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? கரத்தை மாத்திரம் பரலோகத்துக்கு நேர ஏறிடுங்க பார்க்கலாம். கரத்தை தூக்க முடிஞ்சவங்க மட்டும், ஐ நோ நீட் டு கம்பல், நான் யாரையும் கம்பல் பண்ண விரும்பல. ஆவியானவர் என்னை ஏவுகிறபடியினால் அவருடைய ஏவுதலுக்கு நான் கீழ்ப்படிந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னோடு கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என் மேல் என்னையே மீட் சொல்லுங்க, தன்னையே தந்தி உம் அன்புக்கு நிகரில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என்னோடு கூட சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்நாள், உங்க சத்தம் உயரட்டும், உமக்காக. நீரே என்றென்றும் போ. ஒரு மனதோடு சொல்லுங்க பார்க்கலாம். நீர்மா ஏமே நீர்மா நீர். அவர் உங்க பக்கத்துல இருக்கிறார். ஏன் உங்க வியாதிக்கு அவர் போதுமா? உங்க கடன் பிரச்சனை மாறுவதற்கு அவர் போதும். உங்க குடிகார கணவனா ரட்சிக்கப்படுவதற்கு அவர் போதும். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு அவர் போதும். நீங்க விரும்புகிற வாஞ்சிக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு இயேசு போதும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்னா, ஆண்டவரை எது இருக்குதோ எது இல்லையோ நான் உமக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எப்படி ஆண்டவரே? நீர் என் பலன், நீர் எனக்கு பலனா இருக்கிறபடியினால் எது இருந்தாலும் இல்லாம போனாலும் ஆண்டவரை உமக்குள்ளே நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஏன் தெரியுமா? அவருக்குள்ளே நான் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, அவர் என் பலனா இருக்கும் பொழுது, நான் நினைப்பதற்கோ நான் வேண்டுவதற்கோ அதிகமாய் நான் நம்புகிற என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் நம்புகிற என் தேவன், நான் நம்புகிற என் இரட்சகர், நான் நம்புகிற என் மீட்பர், அவரை நான் நம்புகிறபடியினால், அவரை நான் சார்ந்திருக்கபடியினால் அவர் என் பிள்ளைகளை வாழ வைப்பார். எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம்
எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பார். என் வியாதி நீங்கி நான் பிழைப்பேன், என் எதிர்காலம் ஜெயமா இருக்கும், என் தொழிலை ஆசீர்வதிப்பார். இழந்து போனவைகளை 2025 ஆண்டிலே நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால் அவைகளை மீண்டும் கர்த்தர் எனக்கு திருப்பி தருவார். என் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையை தருவார் என்று நம்புகிற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி ராஷேகே மஹதோரோ அல்பதரபோ ஷகடனமா அந்தரபௌதனி அந்தரபா ரிகோத்தோனோசி அந்தரா. வெட்கப்படாத ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தை பெற்றுக்கோங்க. புதிய கிருபை, புதிய வருஷத்துக்கு தேவையான புதிய கிருபை, புதிய பலன், புதிய ஜீவன், புதிய இரக்கம், புதிய காருண்யம் வெளிப்படுகிறது. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் உங்க சத்தம் கேட்கட்டும். உன் தோல்வி ஜெயமாய் மாறுவதற்கு, விழுந்து போன உன் பிசினஸ் மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு நீர் உங்கள் கடன் பிரச்சனை மாறி இரட்டத்தனையான நன்மை உண்டாவதற்கு நீர் மாத்திரம். நீர் சொல்லுங்க. தடைப்பட்ட உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்கு ஒன் மோர் டைம் என்னோடு கூட இணைந்து சொல்லுங்க பார்க்கலாம். நீர்மா. சாத்தான் வெட்கப்பட்டு போவானாக. குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள் தரிப்புண்டு போகட்டும். இழப்புகளை, நஷ்டங்களை, நிந்தைகளை, அவமானங்களை உண்டு பண்ணுவதற்கு எத்தனம் கொண்டிருக்கிற சகல சபிக்கப்பட்ட வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும். ஆண்டவரே, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையாய் மாறட்டும். ஊழியக்காரனாகிய நான் திவ்ய பிரசன்னத்துக்குள் இருந்து அருமையான பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். தெய்வம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. God bless you. உட்காருங்க. Praise the Lord. Hallelujah. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் சொல்லலை, என்னை பார்த்தே சொன்ன மாதிரி இருக்கேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து முதல்ல தங்கங்கள் சொல்லுங்க, அப்புறம் சிங்கங்கள் சொல்லட்டும். ஆமாம், சிங்கம்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். தெரியாமல் சொல்லிவிட்டேனோ. இப்போ தங்கங்கள்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. சிங்கங்கள்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. சூப்பர், அல்லேலூயா. இப்போ தங்கங்கள்லாம் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? இனி நீங்கள் நல்லா இருப்பீங்க. சொல்லுங்களம்மா, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்படின்னா என்ன? நீங்கள் மனதார பக்கத்து அக்காவை பார்த்து வாழ்த்துறீங்க பார்த்தீங்களா? அங்கேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அவங்கள ஆசீர்வதிச்சிடும். நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். அவங்க ஆசீர்வதிச்சிட்டாங்கன்னா, அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னா, அதனால் நம்ம நிறைய நேரத்தில் என்ன செய்கிறதில்ல, சொல்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. 2025க்குள்ளே காலை வைக்கும்போது நீங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் போகணும். கையப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைப்படாது. கர்த்தர் உங்கள் கூட இருப்பா, உங்களை நடத்துவா, அதிசயங்களை காண செய்வா. கவலைப்படாதீங்க, விட்டுருங்க. இப்போ சிங்கங்கள் சொல்லலாமா? ஏன்னா இவங்களை கையை பிடிக்க வைக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். உங்களை கூட என்ன செஞ்சிடலாம், கையை பிடிச்சி. ஆனால் உங்கள் ஊரில் சொல்லலை, உங்கள் ஊரில் எல்லாம் சூப்பரு பாருங்க. நான் எங்கள் ஊரை சொல்கிறேன், முதலூரில் சொல்கிறேன். ஆத்தாடி நாங்கள்லாம் பாடுற பாடு இருக்கேன். ஆனால் பார்த்தீங்களா, இங்கே கற்பூரம் மாதிரி பாருங்க, பின்னாடி வர கை போது பாருங்க. காட் பிளஸ் யூ அண்ணே. வழி இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, பிடிங்க. சூப்பர் சூப்பர். சொல்லுங்கள் பார்க்கலாம், எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ. நல்லா முகரையை பார்த்து சொல்லுங்களேன்.
அவன் முகத்தை சொல்லுங்க. ஏன்னா நம்ம கர்த்தருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் முகத்தை அவங்க பார்க்கும்போது இயேசுவை பார்க்குறாங்க, அவங்க முகத்தை நீங்கள் பார்க்கும்போது முனுசாமியை பார்க்கல, ஜானை பார்க்கல, ஆபிரகாமை பார்க்கல, அவங்க முகத்தில் இயேசுவை பார்க்குறீங்க. இப்போ முகத்தை பாருங்கள். என்னை பார்க்குறாங்களா பார்க்கலன்னு என்கிட்ட சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள், நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். கவலைப்படாதீங்க. சொல்லிட்டீங்களா? கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்பட. இந்த நாளிலே என்னை அன்போடு அழைத்து கொண்டு வந்த பரிசுத்த ஆவியானவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னை அன்போடு அழைத்த கனத்துக்குரிய குருவானவர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு கொயர் பாடல் ஆராதனையாக இருக்கிறபடினால் அதை சார்ந்து உங்களோடு கூட இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது. உளுந்த விட இன்றைக்கி கிடையாதுல்ல, அது கணக்கு முடிஞ்சிட்டு என்ன அப்போ இன்றைக்கி ஒன்றும் கிடையாதோ? நம்ம கவலைப்படாது. என்ன சரி தோத்துறோம். சாப்பிட்டு தானே வந்திருப்பிய. வரும்போதே மட்டன் குழம்பு வாசம் அடிச்சிச்சு. ஐயா அடிச்சிச்சா இல்லையா? இப்போ பயங்கர வாசம். யார் வீட்டிலும் தெரில. கொடுத்து வைத்தவர்கள் அவர்கள் புருஷர், கொடுத்து வைத்தவர்கள் அவர்கள் பிள்ளைகள். உண்மையில் செம்ம வாசம். காட் பிளஸ் யாருன்னு தெரியல. ஆனால் வரமாட்டேன், பயப்படாதீங்க. எங்களுக்கு ஐயா வீட்டில் சிறப்பு உணவு ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கு. அதில் இதை முடிச்சுட்டு நான் அங்கே போய் சாப்பிடுவேன். 2004 ஆண்டிலே தமிழ்நாடு மாத்திரமல்ல ஏசியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு ஒன்று உண்டானது. என்ன அழிவு சொல்லுங்கள்? சுனாமி. எக்ஸாக்ட்லி. தமிழ்நாட்டிலே நாகப்பட்டினம் பகுதியிலே அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தினது. அநேக உயிர்கள் மரித்து போனது. நாகப்பட்டினம் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம். ஆயிரக்கணக்கான பேர் அங்கே மரித்து போனார்கள். அநேக வீடுகள் இயற்கையின் கோர தாண்டவத்தினாலே சூறையாடப்பட்டது. அநேகருடைய வாழ்வாதாரங்கள் முடக்கப்பட்டது. அந்த சுனாமியின் நாட்களுக்கு பிற்பாடு அந்த நாகைப்பட்டினம் கடற்கரை ஓரத்திலே ஜேசிபியை வச்சு எங்கெல்லாம் தோண்டினார்களோ அங்கெல்லாம் மனித சடலங்கள் கொத்து கொத்தாய் எடுக்கப்பட்டது. இதெல்லாம் மறைக்கப்பட முடியாத உண்மை நடந்தது. ஆனால் ஒரு காரியத்தை குறித்து நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, அந்த காலை வேளையிலே சுனாமி வருகிற அந்த காலை வேளையிலே நாகப்பட்டினத்திலே ஒரு சின்ன ஆலயம், ஆர்சி கிடையாது, நம்மளை மாதிரி ஒரு சின்ன ஆலயம். அந்த ஆலயத்திலே ஒரு 100 பேர் கணக்கில் உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருந்தார்களாம். கர்த்தரை நல்லா பாடி, கர்த்தரை நல்லா துதித்து, கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்களாம். ஒரு பெரிய சாட்சி என்ன அப்படின்னா, அந்த சுனாமி வந்த அந்த டைமில் பெரிய பெரிய பில்டிங்க்கெலாம் தண்ணி போயிட்டு அநேக வீடுகள் வாரிக்கொண்டு போகப்பட்டது. ஆனால் இந்த சின்ன ஆலயத்துக்குள் ஒரு டிராப் தண்ணி கூட போகலையாம். எனக்கு சொல்லும்போதே புல்லரிக்குது. இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய 100 பேரும் சேமமாய் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த ஆலயத்தை சுற்றி நிறைய பேர் மரித்து போனார்கள். பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் வயது வித்தியாசமின்றி அநேகர் வாரிக்கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது, ஒரு ஆலயத்துக்குள் ஒரு 100 பேர் அங்கே கர்த்தரை பாடி, கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது எந்த ஒரு இயற்கை சீற்றமும் இயற்கையின் வாசனையும் படாதபடிக்கு என் தேவன் அவர்களை அதிசயமாய் பாதுகாத்தார். இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், துதிக்கிற தேவ பிள்ளைகளை இப்போ பிள்ளைங்க பாடினாங்க பார்த்தீங்களா, அழகாக பாடினாங்க. ரொம்ப சோத்திரம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. துதிக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஊழியக்காரர் இப்படியாக பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவரிடத்தில் போய் யாராவது தாவீது அப்படின்னு தாவீது பேரை சொல்லிட்டான்னா ஆண்டவர் அப்படியே மெல்ட் ஆயிடுவாராம். ஐஸ் கட்டி உருகுது பார்த்தீங்களா, அப்படியே உருகிட்டார். இப்போ நமக்குள்ள எடுத்துக்கிடுங்களேன், இப்போ சேலை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம மெல்ட் ஆயிடுவோம் பாருங்களேன். உங்களை சொல்லலம்மா, எங்கள் ஊரில் சொல்கிறேன். அல்லேலூயா. நீ மெல்ட் ஆக மாட்டீங்களா சேலை தராங்க அப்படின்னா? சூப்பரில் என்ன கை தட்டுங்களேன் அக்காமார்களுக்கு. எங்கள் ஊரில் இந்த பாமாயில் ஊற்றுவாங்க ரேஷன் கடையில். முதலூரில் அது ஒரு பெரிய கிராமம்.
முதலூருக்கு வந்திருக்கீங்களா? வந்ததில்லை. என்ன ஒரு நாள் வண்டி பிடிச்சி எல்லாரையும் கூப்பிட்டு போகிறேன். நம்ம எல்லாம் சுற்றி பார்க்குறோம். ஏஜேஜ் அல்வா கடையில் அல்வா சாப்பிட்றோம், சுற்றி பார்த்துட்டு வரோம். இந்த முதலூர் ஒரு பெரிய கிராமம். அங்கே ஒரு ரேஷன் கடை இருக்கிறது. நான் வழக்கமாக 15ஆம் தேதிக்கு மேலே தான் என்ன செய்வேன், நான் போவேன். போயிட்டு இருக்கிறத கொஞ்சம் வாங்கிட்டு வருவேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வீக், அந்த முதல் மாதத்தின் அந்த முதல் வாரத்தில் எங்கள் ஊரில் முதல் சனிக்கிழமை உபவாச கூட்டம் எங்கள் முதலூர் தூய மிகாவேல் பரிசுத்த சம்மனசுகளின் ஆலயம், சிஎஸ்ஐ ஆலயத்தில். அந்த முதல் நாள், அந்த சனிக்கிழமை, அந்த முதல் வாரத்தில் சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா மக்களை என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. சாப்பாட்டு டைம் தான் உள்ள வருவாங்க. எங்கே போகிறாங்க அப்படி சொல்லி பார்த்தான்னா எல்லாரும் எங்கே தான் இருப்பாங்க, ரேஷன் கடையில் போய் இருப்பாங்க. அப்போ நான் அதில் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு அக்கா இருந்துச்சு. அந்த அக்காட்ட கேட்டேக்கா, ஆலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, ஆலயத்தில் பாடல் சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறது, நீங்கள் இப்படி இங்கே வந்து இருக்கிறீங்களா, மற்ற நாளில் தான் பொருளை வாங்கிக்கலாமே அப்படி சொல்லி கேட்கும்பொழுது அந்த அக்கா சிரிச்சிட்டே சொல்லிச்சு, உனக்கு தெரியாது தம்பி, வாரத்தில் நம்ம வந்தால் தான் பாமாயில் கிடைக்கும், அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்தால் பாமாயில் கிடைக்காது. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. கர்த்தரை துதிக்கிறத விட உங்களுக்கு பாமாயில் தான் முக்கியமாக போயிடுச்சு. பார்த்தீங்களா, பாமாயில் பருப்பு, சீனி, மண்ணெண்ணெய். உங்களை சொல்லலை, அல்லேலூயா. துதிக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கென்றே விசேஷித்த ஒரு தெய்வ பாதுகாப்பை கர்த்தர் எப்போதுமே வைத்திருக்கிறார். எப்போதுமே துதிக்கிற தேவ பிள்ளைகளை சுற்றி ஒரு தூதர் கூட்டம் இருக்கிறது. நீங்கள் எபிரேயர் 1 அதனுடைய 14வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எபிரேயர் 1:14. கொஞ்சம் வேகமாக வாசிங்க, நேரமாகுது. பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்கிறவர்கள். யார் சுதந்தரித்துக் கொள்ள முடியும்? பரலோகத்தின் தேவனை எப்பொழுதும் பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பாடி மகிழ்கிறான். கர்த்தரை எப்பொழுதும் பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்தி கொண்டு எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வரும், எப்பொழுது இயேசுவை முகமுகமாய் காண்போம், பரலோக ராஜ்யத்தில் கோடான கோடி தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் இடைவிடாமல் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, அவர்களோடு கூட நாங்களும் எப்பொழுது அந்த கூட்டத்தோடு கூட இணைந்து தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி எதிர்பார்த்து ஒரு கூட்டம் பூமியிலே காத்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் தான் நாம. உங்களை பார்த்து அப்படி தெரியலையே, நாம. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற ஒரு கூட்டம். நம்மளை பாதுகாப்பதற்காகவே கேருபீன்கள், நம்மளை பாதுகாப்பதற்காகவே சேராபீன்கள் எப்பொழுதும் நம்மை சுத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் நல்ல கர்த்தரை பாடி துதித்து கொண்டே இருப்பீர்களானால் உங்கள் வீடு முழுவதும் ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம் மூடி இருப்பதை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் காண்பார்கள். உங்கள் கண்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்கள் சத்துருக்கள் உங்கள் வீட்டை நெருங்க திட்டமிடும் பொழுது, அந்தகார வல்லமைகள் உங்கள் வீட்டை நெருங்க திட்டமிடும் பொழுது, இரவில் உண்டாகும் பயங்கரங்கள் உங்கள் வீட்டை நெருங்க திட்டமிடும் பொழுது, இருளி நடமாடுகிற கொள்ளை நோய்கள் உங்கள் வீட்டை நெருங்க திட்டமிடும் பொழுது, உங்கள் வீடு துதியினாலே நிரப்பப்படுமானால், உங்கள் வீடு ஆராதனையினாலே நிரப்பப்படுமானால், சத்துருக்களுடைய வல்லமைகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது. என துதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வீட்டை சுற்றிலும் பரலோக மகிமை 24 மணி நேரமும் அக்கினி மதிலாய் கொழுந்து விட்டு எறிந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. விசேஷித்த ஒரு தெய்வ பாதுகாப்பு. துதிக்கிற பிள்ளை, நம்ம எல்லாரும் துதிக்கிற பிள்ளைகள் தான். அப்படி இருக்க போய் தான் கர்த்தர் இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து வருகிறார். 2024 11வது மாதம் என்கிற அக்கறையில் இருந்து 24 இந்த 12வது மாதம் என்கிற அந்த இக்கரைக்கு நாம் ஜீவன் சுக பலத்தோடு வந்திருக்கிறோமானால் நாம் துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே, ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே தான் நம்ம வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் வரணும்னு விரும்பினாங்க. தூக்கம் வருதோக்கா, நம்ம வரக்கூடாதுன்னு 20 நிமிஷத்தில் முடிச்சிருவேன் பாருங்கள். வரணும்னு நினச்சாங்க, வர முடியாமல் போயிட்டு. ஆனால் கர்த்தர் எப்படி நம்மளை நடத்தி கொண்டு வந்தார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன் புத்திரனை சுமந்து கொண்டு வருவதைப் போல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த நாளிலே தேவன் நமக்கு தரக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? சங்கீதம் 34:1 வாசியுங்கள். நமக்கு பரிச்சயமான ஒரு வேதம். கர்த்தரை
உம்மை நான் எக்காலத்திலும் துதிப்பேன். அல்லேலூயா. எக்காலத்திலும். எக்காலம் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு நாள் முடியும் பொழுது இரவும் வருகிறது, பகலும் வருகிறது, அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் காலங்களும் உண்டு, சில நேரத்தில் நாம் கொஞ்சம் துக்கப்படக்கூடிய ஒரு காலங்களும் உண்டு. சில வேதனையின் வழியாக நாம் கடந்து போக நேரிடலாம், சில நெருக்கத்தின் வழியாக நாம் கடந்து போக நேரிடலாம். ஆனால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது சங்கீதம் பாடுகிறோம். பட் த சேம் டைம் சில நெருக்கங்கள் வரும் பொழுது நம் கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்று சொன்னால் அங்கேதான் நாம் துதிக்கிறதை நிறுத்துகிறோம். நம்ம நல்லா துதிக்கிற பிள்ளைங்க தான். நீங்கள் நல்லா பாடினீங்க. உண்மையில் அண்ணன் சொன்ன மாதிரி லண்டன் சர்ச்சில் பாடின மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அழகாக பிள்ளைங்க பாடினாங்க. நல்லது. நீங்களும் நல்லா சூப்பராக பாடினீங்க, ஆராதிச்சிங்க, நான் பார்த்தேன். ரொம்ப நல்லது. ஆனால் பட் த சேம் டைம் ஒரு நெருக்கம் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு பாடுகள் வரும் பொழுது, அந்த பாடுகள் மத்தியிலும் எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஏ மைனர் பிடிமா, ஏ மைனர். ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், அல்லது ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம். டக்குன்னு பாடினோம், இயேசு ராஜா முன்னை செல்கிறா, ஓசன்னா கீதம் பாடுவோம் வேகம். பாடுங்கம்மா வாயை திறந்து. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, அல்லேலூயா துதி மகிமை என்றும், glory to God, அல்லேலூயா. நல்ல கையை தட்டி சந்தோஷமா என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்று போற்றிடுவோம். ஓசன்னா சொல்லுங்க. ஓஹோ ஓசன் ஜெய ஓசன்னா. ஆமென் 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 ஆமென். ஓசன்னா. ஒரே தடையாக இருக்குது பிரதர், பிஸ்னஸில் ஒரே தடை. இங்கே வீட்டுக்கு வந்து பொண்டாட்டியை போட்டு நீ வந்ததுனால விளங்காமல் போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஐயா. நான் பொதுவாக சொல்கிறேன், என்னைக்கு இவளை திருமணம் முடிச்சேனோ, என்னைக்கு இவள் வீட்டுக்குள்ளே வந்தாலோ அதோடு எல்லாம் போச்சு. ஒரே தடை, ஒரே முன்னேற்றமே இல்லை வாழ்க்கையில். எங்கே தம்பி உனக்கு இருப்பிடாதான், ஒரு சேரை போட்டுக்கு, நீ ரொம்ப நல்லா வாசிக்க, அவரை மாஸ்டர்னு சொல்லிவிட்டான். அல்லேலூயா. தடை, ஏதாவது ஒரு குறைச்ச, ஒன்று பொண்டாட்டியை குறைச்சலுவோம், இன்னொன்று பிள்ளையை குறைச்சலுவோம், இல்லொன்று மாமியார் மூஞ்சில் முழிச்சிட்டு போனேன்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்ல மாட்டீங்கம்மா, பொதுவாக சொல்கிறேன். இப்படி ஏதாவது ஒரு குறைய சொல்லுவோம். இது அது 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 அதனால தான் தடையாக இருக்கு. நான் சொல்கிறேன், தடைகளை பார்க்கும்போது சொல்லணும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும். நல்லா தான் பாடுங்கள கையை தட்டி. ஆமே. எதிர்கோ கோட்டை எதிர் நின்றாலும் பயமும் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இப்படி பாடணும். அல்லேலூயா. எத்தனை பாடுகள், நெருக்கங்கள். வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிற சகலவர்க்கு எல்லாருக்குமே நடக்கக்கூடிய சகல காரியமும் தீமைக்காக அல்ல, அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஒரு நெருக்கம் வருகிறதா, அது என் தேவன் அறியாமல் நமக்கு வராது. தேவன் அனுமதித்திருக்கிறபடியினாலே தான் ஒரு நெருக்கம் துதிக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கடந்து வரும்.
ஒரு பிரச்சனை ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது என்று சொன்னால் ஏதோ தற்செயலாய் சாத்தான் கொண்டு வந்தது அல்ல, கர்த்தருடைய அனுமதியோடு அது வருகிறது. அந்த நெருக்கம் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பலவீனங்கள், அல்லது நான் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயப்படுகிறேன் என்று சொன்னால், நான் பயப்படுகிற காரியம் வரும் பொழுது நீங்கள் பயப்படுவதற்கு மாறாக காற்று வீசட்டும், காத்து வீசட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு அதனால பயப்பட. சொல்லுங்க பார்க்கலாம், எதை குறிச்சோம்? ஆமென். இயேசு என்னோடு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். உலகில் இருக்கிற அழகு காற்றை விட, உலகில் இருக்கிற அழகையை விட என்னுள் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னுள் இருப்பவர் மிகவும் பெரிய. அதனால ஓஹோ பயப்பட மாட்டேன். இயேசு இயேசு என்னோடு. சொல்லுங்க, இயேசு என்னோடு. அல்லேலூயா. அவ்வளவுதாங்க. எத்தனை பிரச்சனைகள் வரட்டுங்க, நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரக்கூடிய பிரச்சனைகளை காட்டிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். நம்முடைய தேவைகளை காட்டிலும் இயேசு பெரியவர். நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும் இயேசு பெரியவர். இன்னைக்கு எக்ஸாமை கண்டு நம்முடைய பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்விகளை காட்டிலும் ஞானத்தில் சிறந்த நம்முடைய தேவன் இயேசு பெரியவர். அல்லேலூயா. நல்லா துதிக்கணும் தேவ பிள்ளைகளுக்கு. தாவீது சொல்லுகிறார் பாருங்க, எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நான் சிங்காசனத்தில் இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நான் யூதா வனாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். பெட்டு மெத்தையில நல்லா படுத்து தூங்கினாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். பாயில படுத்து தூங்கக்கூடிய காலம் வந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். யுத்தத்தில் ஜெயித்தாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஒருவேளை யுத்தத்தில் தோக்கக்கூடிய சூழ்நிலை கடந்து வந்தாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடாமல் நன்றி என்று சொல்லி கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அதிசயங்களை காண செய்வார், அற்புதங்களை காண செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக எத்தனை வல்லமைகள் எழும்பி வந்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் சவால் நிறைந்து சொல்லுகிறேன், எந்த சாத்தானுடைய வல்லமைகளும் பாடி துதிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆனா எப்போதும் பாடணும், அதான் பிரச்சனை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு செங்கடலை கடந்த உடனே மீரியா மக்கா கிண்ணறை எடுத்து பாடிட்டு என்ன பாடினாங்க? ஏதோ ஒன்று பாடினாங்க. ஆனால் செங்கடலை கடந்த உடனே என்ன செஞ்சாங்க? பாடினாங்க. அடுத்து தண்ணீர் தேவைப்பட்ட உடனே முறுமுறுத்துட்டாங்க. ஆமாம் தானே? உடனே முறுமுறுத்துட்டாங்க. அப்புறம் தண்ணீர் கிடைச்ச உடனே ஊற்று தண்ணீரே சிக்கி சாக்கு சிக்கி 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 சாக்கு சிக்கி 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 சாக்கு. இப்போ அடுத்து ஒன்று தேவைப்பட்ட உடனே இதுக்கு நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாம், முறுமுறுப்பு. அதுக்கப்புறம் ஏதோ சாப்பிட்றது கொடுத்த உடனே கத்தரை போல தெய்வம் உண்டோ, கத்தரை போல வல்லவர் உண்டோ என்று கத்தரை ஒரே பாட்டு, ஒரே துதி, கத்தரையே துதிப்பேன் போடு காலமெல்லாம் துதிப்பேன். அடுத்து ஒரு பிரச்சனை வந்தோன்னா சவ எண்ணத்துக்கு சர்ச்சைக்கு போய் எண்ணத்துக்கு, ஆமாம் வடைக்கு உளுந்து வாங்கி கொடுத்து எண்ணத்துக்கு, அறிக்கை வாசித்து எண்ணத்துக்கு, சர்ச்சைக்கு வந்து ஆமாம் ஒரே வடையாக வருது, தோத்துறோம். அல்லேலூயா. இப்படியே என்ன செய்யுது? நல்லது நடந்தால் துதிக்கிறோம், ஆமாம் கொஞ்சம் சூழ்நிலை மாறி போச்சுன்னா திட்டுறோம். நன்மை நடந்தா துதிக்கிறோம், நன்மைக்கு நடப்ப கொஞ்சம் ஆப்போசிட்டாக நடந்துட்டான்னா என்ன செய்கிறோம்? அப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிற சகோதரரே, இது என்ன? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? புறப்படக்கூடாது. கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றிருக்கிற நாம் சில நேரத்தில் தீமைகளின் வழியாக கடந்து போக நேரிட்டாலும் மனரம்மியத்தோடு அவைகளை ஏற்றுக்கொண்டு நாம் போவோமானால், கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தீமையை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் சும்மா அது அனுமதிக்க மாட்டார். இந்த நெருக்கத்துக்கு பிற்பாடு தான் ஒரு விசாலத்தை வைத்திருக்கிறார், ஒரு
ஒரு பலவீனம் வந்துட்டு, நான் சொல்கிறேன் பலவீனம் வந்துட்டேன்னு நீங்கள் அழும் பொழுது தான் அந்த பலவீனம் இன்னும் அதிகமாகி இன்னும் அதிகமாகி அது மரண குழிக்குள் நேராய் கொண்டு போகிறது. நான் சொல்லுகிறேன், பலவீனத்தின் செய்தியை உங்கள் செவிகள் கேட்குமானால், செவிகள் தான் கேட்கிறது, நாவுகள் கட்டப்படவில்லை. நாவுகள் கர்த்தரை துதிக்குமானால் கர்த்தரின் அற்புத வல்லமை சரீரத்தை ஆளுகை செய்திருக்கிற பலவீனத்தின் கூறுகளை முறித்து போடு. நம்புகிறவங்க கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மருத்துவர்கள் சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு இந்த வியாதி வந்து விட்டது, இதை நீங்கள் காதுகளிலே கேட்கிறீர்கள், உங்கள் நாவு கட்டப்படவில்லை. உடனே சொல்ல வேண்டும், ஆண்டவரே இந்த பலவீனத்தை என் சரீரத்தில் அனுமதித்ததற்காக நன்றி. இந்த சரீரத்தில் காணப்படக்கூடிய பலவீனத்தின் கூறுகளை முறித்து போடுவதற்கு நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி விசுவாச பாடல்களை நீங்கள் நல்ல துதித்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி பாருங்கள். அது எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பலவீனத்தை முறிப்பதற்கு என் ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்புறீங்களா? போன வாட்டி இந்த முட்டில் ஒரு கட்டி வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி வந்தேன். நான் என்ன பிரசங்கம் பண்ணினேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் கட்டியை குறித்து சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்ல, என்ன பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருக்கா ஏக்கா? நீ இப்படி கேட்பா தெரிஞ்சால் நான் பின்னாடி உட்காந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா நினைக்கிறாங்க. அல்லேலூயா. ஒன்னஸ், ஒரு மனதை குறித்து பிரசங்கம் பண்ணேன். போன வருஷம் இதில் ஒரு கட்டி ஒன்று வந்துச்சு, சின்ன கட்டியாக வந்துச்சு. என் மனைவி உடனே யூடியூப்பை போய் சர்ச் பண்ணி இந்த கட்டிக்கு ஏதாவது பரிகாரம் நிவாரணம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது தாடியை வச்சுக்கிட்டு சாமியார் மாதிரி ஒருத்தர் ஒரு வைத்தியத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நாட்டுக்கோழி முட்டையை எடுக்கவும், சின்ன வெங்காயத்தை பொடிசாய் நறுக்கி உள்ளே சேர்க்கவும். ஆம்லேட்டுக்கு இல்லை, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, பெரண்டை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரண்டை தெரியுமா? அப்பா ஸோ தெரியாதுன்னு சொல்லிடுவோன்னு பயந்துட்டேன். எனக்கு இந்த பெரண்டை இன்னும் சில காரியங்களை இடித்து நாட்டுக்கோழி முட்டையோடு சேர்த்து 10 நாட்கள் இந்த முழங்காலில் வச்சு 10 போடுவீர்களானால் எப்பேற்பட்ட நீர்க்கட்டியாக இருந்தாலும் அது மறைந்து போகும் என்று அவர் சொன்னார். உடனே என் மனைவி சொல்லிட்ட, பொண்டாட்டி சொன்னால் கேட்கணும்ல, அப்புறம் சோறு கிடைக்காது. அல்லேலூயா. இப்போ நேராக கடையில் போய் சில பேர் பார்க்குறாங்க, எங்கள் வீட்லேயும் அதே நிலைமை தான் பிரதர். இப்போ நேராக போயிட்டு 14 முட்டை வாங்கிட்டு வந்தேன். எத்தனை முட்டை? 14 முட்டை. 14 நாள் என் மனைவி என்ன செஞ்சா, அழகாக கட்டி விட்டா. அது 14 முட்டையும் குடிச்சிக்கிட்டு இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு. அதனால் யூடியூப்பை பார்த்து என்ன செய்யாதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க, இவ்வளோ பெருசாகிட்டு. இப்போ கிறிஸ்டோபர் டாக்டர்கிட்ட போகணும். கிறிஸ்டோபர் டாக்டர் தெரியுமா? ஆள் இருக்கு. அப்பா கிறிஸ்டோபர் டாக்டர் போகும்போது அவர் சொன்னார், இதில் 100ல் ஒருத்தருக்கு தான் இந்த கட்டி வரும், நீங்கள் ஊழியக்காரங்க முழங்கால நிற்கிறபடினால உங்களுக்கு அந்த கட்டி வந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொல்லலை, அவர் சொன்னார். இப்போ என்ன டாக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், உடனே நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஜெராக்ஸ் ஸ்கேனா இப்போ எடுத்துக்கொண்டு கொடுத்தாச்சு. அந்த ஜெராக்ஸை அவர் பார்த்துட்டு சொன்னார், கொஞ்சம் சிவியராக தான் இருக்குது, டோன்ட் பி டிலே பண்ணக்கூடாது, உடனே அறுவை சிகிச்சை மூலமாய் அதை அப்புறப்படுத்தணும் அப்படின்னாங்க. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லி கேட்கும்போது குறைஞ்சது ஒரு 30,000 ரூபா ஆகும்னாரு. டாக்டர் குறைஞ்சது 30ன்னா நம்ம போட்டுருணும் 60. ஆமாவா இல்லையா? ஏன் மருத்துவமனைக்கே போகாத மாதிரி இருக்கீங்களே, நீங்கள் போகக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம். இப்போ டாக்டர் சொன்னால் குறைஞ்சது 3 நாட்கள் நீங்கள் பெட்டில் நீங்கள் என்ன செய்யணும், அனுமதிக்கப்படணும். டாக்டர் குறைஞ்சது 3 நாள் இருக்கணும்னு சொல்லிட்டாருன்னா குறைஞ்சது நம்ம 1 வாரம் இருந்தாகணும். இப்போ நான் சொன்னேன், டாக்டர் கொஞ்சம் டைம் கொடுங்க, வீட்டுக்கு போயிட்டு நான் திருப்பி என்ன செய்கிறேன் வாரேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி அவர் அனுப்பிட்டார். வீட்டுக்கு வந்த நானும் என் மனைவியும் கையை பிடிச்சி நல்லா கர்த்தரை துதித்து பாட்டு பாடி, ஆண்டவரே நீர் ஆலோசனை கர்த்தரப்பா, எனக்கு ஒரு ஆலோசனையை தாரும், நீரே என் பரிகாரி, எனக்கு பரிகாரியாய் வெளிப்பட்டு வாரும், ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நான் என் மனைவியை கரத்தை பிடித்து கர்த்தரை துதித்து பாடி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதன் பேசுவதை போல தெய்வம் என்னோடு கூட பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? மகனை எழும்பு, தலைக்கு தேக்கிற தேங்கானே ஏடு, இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு போடுனார். 13 நாட்கள் தொடர்ந்து போட்டேன், கட்டியை காணலை. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், 13 நாட்கள் தொடர்ந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதுக்கப்புறம் என்ன செய்வேன் தெரியுமா? ஆண்டவரை சுகத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்படி கர்த்தரை துதித்து துதித்து பாடி பாடி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த எண்ணெயை அப்ளை பண்ணி போடும்பொழுது 1 ரூபாய் செலவில்லை, கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்தார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை மூலிகை எண்ணெயை தேய்ச்சிருப்பாரோ அப்படி நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் விவிடி தேங்காய் எண்ணெய் புழு கலர் டப்பா
அல்லேலூயா. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில சில பாடுகள், சில பலவீனங்கள் வருவது உண்டு. ஆனாலும் பாடுகளையும் பலவீனத்தை கண்டு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் உபத்திரவத்தின் வழியாகத்தான் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியிருக்கு. அதை மறந்துடக்கூடாது. நல்ல காரியம். எவ்ரிவான் பரலோகத்துக்கு போனோம்ல, இங்கேயே இருந்தால் நல்லது பிரதர், அப்படிலாம் இருக்க முடியாது. போய் தான் ஆகணும். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஏன்பா பாடுறேங்கிற மாதிரி இருக்கு. ஏங்க ஒன்றும் வராதுங்க, பயப்பட. இப்போல்லாம் இந்த பாட்டு ஏதாவது நம்பிக்கையின் பாடலை பாடிட்டாலே நம்ம மக்களுக்கு பயம் வந்துடுது பார்த்தீங்களா. ஆனால் கொயரில் தேவபிதா பாடின ஒரே சர்ச்சு உங்கள் சர்ச்சு தான். கையை தட்டுக்களை. எங்கள் சைட்லலாம் நீங்கள் போய் உபவாச கூட்டத்திலேயோ இப்படிப்பட்டதான ஆராதனையிலையோ தேவபிதான்னு பாடிட்டியே, அவ்வளோதான். இதையும் கொஞ்சம் தாண்டி பரலோகமே என் சொந்தமே, ஐயையோ பாடுறான இன்பரா அப்படின்னாலே அவ்வளோதான், தோத்துறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் பயப்படுற பாடல்ல உன்னத பாடல்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நம்பிக்கையின் பாடல். நம்பிக்கையின் பாடல். நம்மளாம் எப்போதும் இங்கே இருக்க போகிறதில்ல, நம்ம பரலோகத்துக்கு போகிறோம். நீங்கள் கலாத்தியர் 1:4 வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை ரட்சித்து தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பதற்கு. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ரட்சிப்பு தேவை. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் போராட்டத்தில் இருந்து, பலவீனத்தில் இருந்து, எல்லா விதமான பொல்லாத பிசாசுடைய செயல்களிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தேவை. அதுக்கு தான் இயேசு வந்தார். எப்பொழுது வருவார்? வேதம் சொல்லுகிறது, நாம் துதி செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. பிரச்சனை வந்த உடனே ஓ என்று அழுகிற கூட்டம் அல்ல, பிரச்சனையை தலையில ஏறி இயேசுவின் நாமத்தில் மிதித்து முன்னோக்கி செல்லக்கூடிய கூட்டமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக வேத பாடத்தில் வாசித்தாங்க. தானியேலின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. தானியேல் 6வது அதிகாரத்துக்கு நேராக திருப்புங்களேன். தானியேல் 6வது அதிகாரம் அதனுடைய 20, 21 ஆகிய வசனத்தை வாசிங்க. வல்லவராய் இருந்தாரா? அப்பொழுது தானியேல் போதும். அல்லேலூயா. மிகுந்த ஒரு நெருக்கம், மிகுந்த ஒரு நெருக்கம் தானியேலுடைய வாழ்க்கையில். இந்த தானியேல் யார்? அவனை குறித்து ராஜாவை சொல்லுகிறார், அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். தானியேல் மகிழ்ச்சியா இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறவன், நெருக்கத்துக்குள் இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறவன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தானியேலுக்குள்ள நேச்சுரலாகவே ஒரு நல்ல சுபாவம் இருந்தது. என்ன தெரியுமா? என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் அவன் சூழ்நிலையை பார்க்கிறவன் அல்ல, சூழ்நிலைக்கு மாறாக அவன் கர்த்தரை துதிக்கிறவனாக இருந்தான். இப்ப ராஜா கேட்கிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிற, ராஜாவே, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களுக்கு என்னை தப்புவித்தார், சிங்கங்களின் கர்ச்சிப்புக்கு என்னை தப்புவித்தார், மனுஷீக தந்திரங்களுக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி ராஜா அங்கே மகிழ்ச்சியோடு பிரதியுத்தரத்தை கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்லுகிற, எத்தனை நெருக்கமாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளை நீங்க துதிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அது பில்லி சூனிய வல்லமையாக இருக்கலாம், மாந்திரீக வல்லமையாக இருக்கலாம், ஏவல் செய்வனை ஆவியின் வல்லமைகளாக இருக்கலாம், முட்டையா இருக்கலாம், எலுமிச்சம்பழமா இருக்கலாம், தாயித்தா இருக்கலாம், மைட்டப்பாவா இருக்கலாம். எந்த பெரிய சக்தியாக இருந்தாலும் துதிக்கிற தேவ பிள்ளைக்கு எழும்புகிற சக்தி அது நிர்மலமாய் போகும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமே வாக்காதே போதும். அது மனுஷீக ஆலோசனையாக இருக்கலாம், உங்க தொழிலை எப்படி முடக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நன்மை உண்டாகாதபடிக்கு அதை எப்படி தடை பண்ணலாம், இதை எப்படி செய்யலாம், இவனுக்கு வேலை கிடைக்காம என்ன பண்ணலாம், இவன் முன்னேறிக்கிட்டே போகிறானே, இவன் முன்னேற்றத்தை தடுப்பதற்கு என்ன செய்யலாம், அப்படி என்று உங்களுக்கு விரோதமாய் எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் சிதறடிப்பார். ஏன்னா துதிக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொன்னா, இந்த ஜனத்தை என்னுடைய இந்த ஜனத்தை
எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் எப்போதும் அழுது கண்ணீர் வடித்து கொண்டிருப்பார்கள், இவர்கள் எப்போதும் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள், இவர் எப்பொழுதும் மூக்கை சீந்தி கொண்டே இருப்பார்கள், இவர்கள் எப்பொழுதும் கோபத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாரா? என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள், நான் அவர்களுக்காக செயல்படுவேன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐயா, நம்ம வேலை துதிக்கிற வேலை மட்டும்தான். நம்மளால என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க? தானியேலால என்ன செய்ய முடியும்? தானியேலுக்கு விரோதமாய் ஒரு மனுஷிக கூட்டம் எழும்பி நிற்கிறது. தானியேல் மாம்சத்தில் செயல்பட்டிருக்க கூடுமானால் ஒன்றும் பண்ண முடியாது. தானியேலுக்கு தெரியும், நான் மாம்சத்தில் செயல்பட்ட ஒன்றும் நடக்காது அப்படின்னு தானியேலுக்கு தெரியும். தானியேலுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலோ, ஓ என்ன நடந்தாலோ ரிபாலா ஷகதரா, நன்றி ஐயா நன்றி நன்றி, இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன். சிங்க கபில தூக்கி போடுறாங்க. தானியேலுக்கு தெரிஞ்சது கர்த்தரை துதிக்கிறது மட்டும்தான், கர்த்தரை ஆராதிக்கிறது மட்டும்தான். நான் சொல்றேன், உங்களுக்கு எது தெரியுதோ இல்லையோ, கர்த்தரை ஆராதிக்க பாடி மகிமைப்படுத்த தெரியுமானா கர்த்தர் உங்களை கண்மலையின் உச்சியில கொண்டு போய் வைப்பா. என் அன்பு தம்பிமார்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை துதிக்கிற துதி உன் நாவில் இருக்குமானா கர்த்தர் சாதாரண இடத்துல உங்களை கொண்டு வைக்க மாட்டா, தேசத்துல உன்னதமான ஸ்தலத்துல உங்களை கொண்டு வைப்பாரம்மா. அல்லேலூயா. நான் வாழ்த்துகிறேன் உங்களை. தானியேலுக்கு அதுதான் தெரியும். துதிச்சா நடந்தது என்ன தெரியுமா? தானியேலை கத்த தப்ப பண்ணினா, ரெண்டாவது அவனை தப்ப பண்ணிட்டா. அடுத்து என்ன நடந்திருக்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. தானியேல் சிங்கக்கபிலிருந்து வெளியே வந்துட்டானாமே, தானியேல் இந்த பலவீனத்திலிருந்து வெளியே வந்துட்டானாமே, தானியேல் இந்த கடன் பிரச்சனையில், அதை உங்களை தான் சொல்கிறேன், கடன் பிரச்சனையில் அப்படியே போயிடுவான்னு நினச்சேன். தானியேல் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துட்டானாமே, கர்த்தர் மீட்டுட்டாராமே. அந்த பில்லி சூனியத்தில் அவள் குடும்பமாக அழிஞ்சு போயிடும்னு நினச்சேன், அதுலேருந்து எப்படியோ வெளியே வந்துட்டாலாமே அப்படின்னு பாபிலோன் தேசமெங்கும் தானியேலுடைய கீர்த்தி பிரசித்தப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், துதிக்கிறவனை தேவன் தப்புவிப்பா. துதிக்கிறவனுடைய பேரை தேசத்தில், இந்த சுண்டன்வளை நாசரேத் பகுதியில், இந்த பணக்குடி பகுதியில், இந்த தமிழ்நாட்டில் கத்த சிறந்து விளங்க செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஒன்று பசிக்குதோ? இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். என்ன நல்லா கவனிங்க. ஒன்று, துதிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு விடுதலை, அது என்ன காரியமாக இருந்தாலும் விடுதலை. ரெண்டாவது கர்த்தர் சொன்னா, உங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவா. என வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா நான் உன்னை பிரஸ்தாபப்படுத்துவேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன், நான் உங்களை உயர்த்துவேன், சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்துவேன். அல்லேலூயா. எப்பொழுது தானியேலை கர்த்தர் உயர்த்தி, இப்ப பாபிலோன் தேசம் எங்கோ அரண்மனையாக இருக்கட்டும், சிறைச்சாலையா இருக்கட்டும், பாபிலோன் தேசத்தின் தெருக்களில் எங்க பார்த்தாலும் இப்ப தானியேல் 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 தானியேலுடைய கீர்த்தி பிரசித்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நீங்க அதே தானியேல் 6 கடைசி பகுதியில் பாருங்க, ஜெயமாயிருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்க பார்த்தாலும் தானியேல். நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் எஸ்தர் அக்கா, எஸ்தர் அக்கா, எஸ்தர் குடும்பம், எஸ்தர் குடும்பம், எஸ்தர் குடும்பம். எஸ்தர் இருக்கீங்களா? இருக்கீங்களோ? தோத்திரம். காட் பிளஸ் யூ. எங்கே பார்த்தாலும் யோவானை குடும்பம், யோவானை குடும்பம், யோவானை 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 இருக்கீங்களா? இல்லையோ? சரி, கர்த்தர் சீக்கிரம் கொண்டு வருவார். என்ன அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் கர்த்தர் உங்கள் நாமத்தை உயர்த்துவார், உறவுகளுக்கு மத்தியில் உயர்த்துவார், இன ஜன பந்துகளுக்கு நடுவில் உங்கள் நாமத்தை கர்த்தர் உயர்த்துவார். நல்ல நாமத்துக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க குடும்பத்தினுடைய பெயரை பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கேட்டா சொல்லுவாங்க, அந்த அக்கா வீடு அந்த இடத்துல இருக்கு, அந்த அன்னை வீடு அந்த இடத்துல இருக்கு. ஒரு சின்ன பிள்ளைட்ட கேட்டாலும் அந்த அன்னை வீட்டு வாசல்ல உங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏன்னா அந்த அன்னை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த அன்னை தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அந்த குடும்பம் தேவனுடைய ஆவியை பெற்ற குடும்பம், அந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பம். அந்த வீட்டில் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து பாடுகிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். எந்த சாத்தானோ உங்க தலையில் இருக்கக்கூடிய வெள்ளி கம்பியா இருக்கலாம் அல்லது கருப்பு கம்பியா இருக்கலாம், ஒரு கம்பியும் தொட முடியாது. சூப்பரா இருப்பீங்க. முதல்ல சொன்னேன், உங்களுக்கு விடுதலை. ரெண்டாவது, பூமியில் பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவா. இப்போ ஸ்டாலின் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும்ல. இப்போ யோவான் யாருக்காவது தெரியுமா?
இப்போ எங்கள் ஐயா ஒரு பெரிய பட்டியல் என்னவோ தெரில, ஐயா கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டார். அவர் பார்க்காரு, முதல்ல உனக்கு கை கொடுத்தது தப்புடா. ஒரு பெரிய பட்டியலை ஐயா வாசித்தாங்க, அழகாக வாசித்தாங்க, அது இன்சியலோடு வாசித்தாங்க. தமிழ் சூப்பராக இருந்துச்சு. இப்போ அவர் சொன்ன நாமத்தை திருப்பி நம்ம பேரை சொன்ன நம்மளால் ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியுதா? கொஞ்சம் கஷ்டம், ஆமாம் தானே? ஆனால் பாருங்கள், பூமியில் உள்ள பெரியவருக்கு ஒத்த நாமத்தை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தலை சிறந்திருப்பீர்கள். யார் தெரியுமா? துதிக்கிற பிள்ளைகள். மூணாவது சொல்லி முடிச்சிடுறேன். தானியேலுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினது. எழும்பிச்சா இல்லையா? அவனை தூக்கி குழியில் போட்டுடணும், அவனுக்கு ஏதாவது பண்ணணும், அவனை அழிக்கணும் நினச்ச அந்த கூட்டத்தை தூக்கி கர்த்தர் சிங்க கபியில தூக்கி போட்டார். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமாக எழும்புகிறவன் எனக்கு விரோதமாக எழும்புகிறான், நான் யுத்தம் பண்ணுவேன். பார்வோனே, நீ யாருக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறாய்? என் ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிறாய். வா, நான் உன்னை சமுத்திரத்தின் நடுமையத்திலே அமிழ்த்து போடுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம தான் எப்போதும் புலம்புறோம், நாளாக இருந்து என்னத்துக்கு அப்படின்னு நாம் புலம்புறோம். நாம் நம்மளையே அற்பமாக நினைக்கிறோம். கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறாரு தெரியுமா? டாப்பில் வச்சு பார்க்குறார். நான் மனதார வாழ்த்தி சொல்கிறேன், நீங்கள் உங்களை தாழ்வாக நினைக்கிறீங்க, கர்த்தர் நம்மளை தாழ்வாக நினைக்கல. கர்த்தர் நம்மளை மேன்மையாய் பார்க்கிறார், நம்மளை உயர்வாய் பார்க்கிறார். அவர் ஜனத்துக்கு விரோதமாய் ரதங்கள் முறிந்து போகும், ஈட்டிகள் முறிக்கப்படும், ரதங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்படும். கர்த்தருடைய ஜெய கம்பீரம் துதிக்கிற பிள்ளைகளோடு கூட இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சு? உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும். நான் மனதார வாழ்த்து விட்டு புறப்பட்டு போகிறேன். 3 காரியத்தை உங்கள் முன்னாடி ஆழமாய் வைத்து விட்டு போகிறேன். என்ன நடந்தாலும் நீங்கள் கர்த்தரை துதிக்கணும், சரியா? எதை நினச்சா நீங்கள் கவலைப்படக்கூடாது. பாடுகள் உண்டுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறா, நெருக்கங்கள் உண்டுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறா. அந்த நெருக்கத்துக்கு தப்பி போகிறதுக்கான வழியையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறா. அதுதான் துதி. கவலைப்படாதீங்க. நம்ம கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. புலம்பாதீங்க, புலம்புறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எக்காலத்திலும் ஜனங்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தராக யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயம் காரியம் ஒன்று உண்டோ? அவரால் எல்லாம் கூட. உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்க முடியும், கற்பத்தின் கனிகளை உங்களுக்கு கொடுக்க முடியும், வியாதியிலிருந்து விடுதலை உங்களுக்கு தர முடியும், இழந்து போன நன்மைகளை மீண்டும் உங்களுக்கு தர முடியும், விழுந்து போன தொழிலில் மீண்டும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை மேன்மையாக வைக்க முடியும். நான் மனதார வாழ்த்துகிறேன். நிறைய சாட்சியை உங்களுக்கு முன்னாடி வைக்க முடியும். நேரமும் காலமும் அனுகூலமாக இல்லாதிருக்கிறபடி நான் முடிக்க விரும்புகிறேன். தாராளமான சாட்சி இருக்கிறது. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், துதித்து 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 ஜெயத்தை பெற்றுக்கொண்ட எண்ணற்ற சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறபடியினாலே எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். முடியாது என்று ஒன்று தேவனுடைய பார்வையில் இல்லை. அவராலே எல்லாம் கூடும். எக்காலத்திலும் துதிங்க, நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். எக்காலத்திலையும் துதிங்க, பெரியோருக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எக்காலத்திலையும் துதிங்க, உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள், எழும்புகிற சத்துருக்கள் இல் பொருள் ஆவார்கள். இப்படி தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நான் தம்பி கையில் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்னோடு கூட பேசினாருங்கிற பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரோடு கூட பேசுங்க. நீங்கள் மௌனமாக ஜெபம் பண்ணாலும் பரவாயில்லை, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணாலும் 2 நிமிஷம், அதிகமாக நான் எடுக்க விரும்பலை. எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க? எதை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்குமே, இந்த காரியத்தில் ஏசப்பா ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டா நல்லா இருக்குமே, இந்த இடத்துல ஒரு மனுஷ கண்களை ஒரு தயவு கிடைச்சிட்டா நல்லா இருக்குமே, என் பிள்ளைக்கு இந்த வேலை கிடைச்சிட்டா நல்லா இருக்குமே, திருமணம் நடந்துட்டா நல்லா இருக்குமே, இந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டா நல்லா இருக்குமே, இந்த வியாதியின் கூர் என்னால் தாங்க முடியலை, இதுலேருந்து ஒரு விடுதலை வந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவதற்கு இயேசுவாலே முடியும். மனுஷனாலே கூடாதவைகள் தேவனாலே கூடும். கடன் பிரச்சனையை மாற்ற இயேசுவாலே முடியுமா? உங்கள் பிள்ளைகளை இயேசுவால வாழ வைக்க முடியும். சகோதரனே, சகோதரியே, நான் மனதார சொல்லட்டுமா? உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் இதே ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற பச்சையான ஒலிவ மரத்தை போல என் இயேசுவாலே வைக்க முடியும்.
உங்களை உயர்த்த முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அழகாக பாடினீங்க, அழகாக ஆராதிச்சிங்க. ஆனால் எக்காலத்திலும் இந்த பாடல்களை நீங்கள் பாடிக்கொண்டே இருங்கள். எக்காலத்திலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். எக்காலத்திலும் தேவனை உயர்த்தி கொண்டே இருங்க. வேலை செய்கிற ஸ்தலத்தில் கர்த்தரை பாடுங்க. படிக்க போகிற இடத்துல பாடிக்கொண்டே படிக்க போங்க. வீட்டில் இருக்கும் பொழுது பாடிக்கொண்டே இருங்க. கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. ஒரு மகிமை உங்களை மூடிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டே இருப்பா. உங்களுக்கு முன்பாக அவர் புறப்பட்டு போவா. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவா. தடையாய் நிற்கக்கூடிய கற்களை தகர்த்து போடுவா. மனுஷ கண்களில் தயை கிடைக்க கிருபை செய்வா. கவலைப்படாதீங்க, புலம்பாதீங்க. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். இந்த நல்ல வேலைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான திருச்சபை பிள்ளைகள், பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையிலையும் உடைய பிள்ளைகள் ஒருத்தர் கூட எழும்பி போகாமல் இருந்த இடத்துல ஆண்டவரே உம்மை உண்மையாய் ஆராதித்திருக்கிறார்கள். உண்மையாய் உடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள். இன்று முதல் ஒரு துதியின் அபிஷேகத்தினால உடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. துதியின் ஆடையினாலே அலங்கரிங்கப்பா. என் அன்பு தாய்மார்கள், தகப்பன்மார்கள், என் அன்பு சகோதர சகோதரிகள், என் தம்பி தங்கைமார்கள், என் பிள்ளைகள் ஆண்டவரை எதை குறித்து கவலைப்படுகிறார்களோ இவர்கள் இந்த செய்தியை கேட்டு உம்மை எப்பொழுதெல்லாம் துதிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும் ஐயா. மன சஞ்சலத்தோடு, கஷ்டத்தோடு, பாரத்தோடு வந்திருக்கிற, வியாதி பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஊழியக்காரனாகிய மனதார தாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இதோ அவர் உம்முடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே அவர்களை திருப்தியாக்கி கடந்து போக பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உங்க ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய சிரசிலும் வைத்து உடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்து இங்கே இருந்து புறப்பட்டு போக கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நீ ஜெபத்தை கேட்டு விட்டீர், அப்படியே செய்து விட்டீர். தாழ்த்துகிறோம். வரக்கூடிய பண்டிகை நாட்கள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. இந்த பண்டிகை ஆசரிப்பதற்கு தொலைதூரத்திலிருந்து இந்த திருச்சபை பிள்ளைகள் புறப்பட்டு வரும்பொழுதெல்லாம் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கத்தர் கொடுங்க. இப்படி பிள்ளைகள் சேமமாய் இந்த கிறிஸ்மஸ், இந்த புதிய வருட பண்டிகையை சிறப்பாய் இவர்கள் ஆண்டவரை ஆசரித்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் பாராட்டுங்க. நீர் அப்படி செய்ததற்காக நன்றி. தாழ்த்துகிறோம். கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லுங்க. நல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. God bless you. God bless you. God bless you. கர்த்தர் கூட இருப்பார். இப்பொழுது பாடகர் குழுவினர் ஒரு பாடலை பாடுவார்கள். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கர்த்தருக்காக அர்ப்பணிப்போம். பாடல் எல்லாரும் இணைந்து பாடுவோம். ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார். கீதங்களில் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு Sa
சிம்மாசனம் மேலோக ராஜாதி ராஜன் சிம்மாசனம் மேன்மை மகிமை பிரதாபன் வந்தார் அசற்ற ஜோதி தெரித்துவதோர் வஸ்து மரிய கண்ணியிடம் மோதித்து மரிய கண்ணியிடம் மோதித்து மகிமையை மறந்து தமை வெறுத்து மகிமையை மறந்து தமை வெறுத்து மனுகுமாரன் வேஷமாய் உன்னதகஞ்சி முகஞ்சி வாசகி பின்னுதி வாசகி மேனி நீளம் கேளும் உன்னத காதலும் பொருந்தவை சர்வ நன்மை சொருவன் அலங்கிடனாம் வண்ணர வண்ணர இமயகச்சிட சங்கீத 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 சமண சோபனம் பாடுமே இங்கித 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த நாளிலும் பாடகர் குழு ஆராதனாக இந்த ஆராதனையை நடத்த கிருபை தந்தவரே நன்றி இயேசுவே. இந்த பாடகர் குழுவில் உள்ள ஒவ்வொருவரையும் நீரே உமது வலது கரத்தை பிடித்து தாங்குங்க இயேசப்பா. அதிசயங்களை காண செய்யுங்க இயேசுவே. உமக்காக அனைத்தையும் நேர்த்தியுமாய் கிரகவுமாய் செய்கிறார்கள் இயேசுவே. அவர்களை நீரே வழி நடத்துங்க. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் காணட்டும் பிதாவே. மேலும் இங்கே ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னவரை உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். நீரை அவர்களை ஒரு குறைவுமின்றி இந்த ஆலயத்தை விட்டு அனுப்பும் இயேசப்பா. எந்தெந்த வேண்டுதல், எந்தெந்த விருப்பம், எந்தெந்த ஆசையோடு வந்திருக்கிறார்களோ அதை அனைத்தையும் நீரே நிறைவேற்றி கொடுங்க. சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. வாலிபர்களை ஒரு நல்ல எதிர்காலமாய் அவர்கள் வாழ்க்கையில் அமைய நீரே வழிகாட்டுங்க இயேசப்பா. மேலும் தாய் தகப்பன்மார்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆலோசனை கொடுத்து வழி நடத்துங்க. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தாவே, அவர்கள் மேல் உமது கண்ணை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். விவசாயம், தொழில், இன்னும் பற்பல நிறுவனங்களில் வேலை செய்வர் ஒவ்வொருவரையும் நீரை தொட்டு ஆசீர்வதிங்க. பிரச்சனைகள் அனைத்தும் நன்மையாய் மாறட்டும், தீமை அனைத்தும் நன்மையாய் மாறட்டும் இயேசுவே. மேலும் வயதான ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வயதான காலத்தில் ஒரு சமாதானத்தை கொடுங்க. மேலும் பலவீனங்கள் பலனாய் மாறட்டும், சுகவீனங்கள் சுகமாய் மாறட்டும். அனைத்தையும் உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம் இயேசுவே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருடன் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தெய்வ சமாதானத்தோடு போய் வர கடவோம்.
காட் bless you.